டிப்ஸ் நம்பர் 1, நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அண்ட் ரொம்ப நாளாக ஆச்சு, எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு அது தெரியுது. அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டிப்ஸ், இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்கலாங்க. என்ன விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா, மாதுளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம், அதை வந்து ஒரு செடியாவோ ஒரு பூச்செடியாவோ கன்சிடர் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவாங்கல்ல, பூச்செடிகளுக்கு காய்கறி செடிகளுக்கு, ஸோ அது கூடயே சேர்த்து இந்த மாதுளை செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவாங்க. அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயங்க. இது வந்து மரமாக ட்ரீட் பண்ணணும். மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி கண்டிப்பாக தேவை தான், பட் ஆனால் ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. செடி இருந்துக்கிட்டே இருக்கும், வளரவே வளராது. ஸோ செடி வந்து ஓரளவுக்கு வெயிலில் இருக்கக்கூடிய ஒரு செடி தான். உங்களுக்கு ஓப்பன் டெரஸில் நல்லா வெயிலே வைக்கலாம். ஸோ வெயிலில் வச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பப்போ லைட்டாக கருகள் மாதிரி வரும், அது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் வெயிலில் தான் இந்த செடியை வைக்கணும்.